நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. வாரம் ஒரு குறிஞ்சியை தலைப்பினை இந்த நாளுமாக மீண்டுமாக உங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுமாக உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலில் சந்தித்த மதலில் மரியாள் ஒரு தோட்டக்காரனாக இயேசுவை பார்த்தார். இன்றைக்கு நம் 2 கேள்விகளை முன்வைத்து தியானிப்போம். ஒன்று, ஏன் இயேசு தோட்டக்காரனாக மதலில் மரியாளுக்கு காட்சி கொடுத்தார்? இரண்டாவதாக, எத்தனையோ அப்போஸ்தலர்கள் சீடர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஏன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மதலில் மரியாளை சந்தித்தார் முதலாக என்ற 2 கேள்விகளை இந்த நாளில் நாம் தியானித்து ஆவிக்குரிய அர்த்தத்தை அறிந்து வேதத்தின் சத்தியங்களை சரியான முறையில் நாம் அறிந்து கொள்ள தேவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். வாருங்கள், நாம் இதை சேர்ந்து தியானிப்போம். வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும், வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடி மதலில் மரியாள் கல்லெடுத்து வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார். வாரத்தின் முதல் நாள் இருட்டோடே, காலையிலே அதிக இருட்டோடே மதலில் மரியாள் ஒரு தனிப்பெண் ஒரு கல்லறைக்கு அது இருட்டோடு வருவதென்றால் அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், அப்போ ஆண்டவர் மேல் எவ்வளோ வாஞ்சி இருந்திருக்கும், எவ்வளோ வைராக்கியம் இருந்திருக்கும். அதிகாலை இருட்டோடு வருவதற்கு ஆண்டவருடைய சரீரத்தை தான் அவர் பார்க்க வந்தார். அந்த தைரியம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்றதா என்ற முதல் கேள்வி வைக்கிறேன். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அவள் கல்லறையில் இல்லை, இயேசு இல்லை என்று அழுது கொண்டு நிற்கிறார். அழுது கொண்டு நிற்கும் பொழுது இயேசு பின்னால் இருந்து பெண்ணே என்று அழைக்கிறார். பழைய மொழிபெயர்களில் ஸ்திரீ என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய மொழிபெயர்களிலே மரியாதை என்ற நிமித்தமாக அது உள் அர்த்தத்தை மறந்துவிட்டு வேறு விதமாக பெண்ணே என்று பெண்ணிடம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெண்ணே என்று அழைப்பதை அதிலே குறிப்பிடவில்லை. ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். அங்கே மரியாளிடம் என்று சொல்லப்படவில்லை. ஏன் பெண் என்று சொன்னார் என்பது அடுத்த கேள்வியை நாம் வைக்கிறோம். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இப்படி மாறி மாறி பல கேள்விகளை நாம் தியானிக்கும் பொழுதுதான், ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுதுதான் தேவன் எப்படிப்பட்ட அதிசயமான நற்செய்தி நமக்கு கொடுத்திருக்கார் என்பது நமக்கு தெரியும். இதிலே ஆதி ஆகமத்திலே தொடக்க நூலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமை படைத்த பொழுது தோட்டத்தை, ஏதேன் என்ற ஒரு இடம், அதிலே ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காத்து கொள்ளவும் யாரை கொண்டு வர? ஆதாமை கொண்டு வரார். அப்போ ஆதாமை ஒரு தோட்டக்காரனாக ஆண்டவர் இங்கே காட்டுகிறார். இங்கே ஆதாமை 2ஆம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்து ஒரு தோட்டக்காரனாக காட்டப்படுகிறார். உங்களுக்கு புரிகின்றதா ஏன் தோட்டக்காரனாக தெரிகிறார் என்று? ஒரு யூத ராஜ சிங்கமாக காட்சி அளித்திருக்கலாம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக காட்சி அளித்திருக்கலாம், சிலுவையில் தொங்கும் இயேசுவாக வந்திருக்கலாம், அல்லது ஏற்கனவே பார்த்த முகத்தோடு இயேசு வந்திருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு தோட்டக்காரனாக ஏன் வந்தார் என்றால், முதல் ஆதாம் அந்த தோட்டக்காரனாக இருந்து இழந்து போனதை 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்டு வந்தார் என்று காட்டுவதற்காக அது காட்டப்படுகிறது. மீண்டுமாக நாம் பார்க்கிறோம், பழைய ஆதி ஆகமத்திலே ஒரு தோட்டத்தில், ஏதேனும் இடத்தில் ஒரு தோட்டத்தில் மனிதனை வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த தோட்டத்தில் தான் ஆதாம் பாவம் செய்தான், தன் மகிமையை இழந்தான், தன் வல்லமை இழந்தான், தன் வாழ்க்கையை இழந்தான், எல்லாவற்றையும் அங்குதான் இழந்தான். இயேசு அடக்கம் செய்யும் இடமும் யோவான் 19:41 பார்க்கிறோம். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே ஒரு கல்லறை இருந்தது, அதில் யாரும் இதுவரை அடக்கம் பண்ணப்படவில்லை, அங்கே இயேசு அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இங்கேயும் ஒரு தோட்டம் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து எதையெல்லாம் மனிதன் இழந்து போனானோ, எதையெல்லாம் அவன் தொலைத்து விட்டானோ, எதையெல்லாம் வாழ விடாமல் விட்டு போனானோ, அதெல்லாம் மீண்டும் பிறருக்கு ஒரு ஜீவனை கொடுத்தார், ஒரு வாழ்வை கொடுத்தார், புதிய நம்பிக்கையை கொடுத்தார், பெரிய வாழ்வாதாரத்தை மனிதனுக்கு அதே மாதிரி ஒரு தோட்டத்தில் வந்து கொடுக்கிறார். அப்போ அங்கே தோட்டம், அங்கே ஏதேன் தோட்டம், இங்கே கல்லறை அடக்கப்பட்ட ஒரு தோட்டம். அங்கே தோட்டக்காரனாக இருந்த ஆதாம், இங்கே 2ஆம் ஆதாம் தோட்டக்காரனாக மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறார். இப்பொழுது ஏன் மரியாளுக்கு காட்சி கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் மரியாளை விட எவ்வளோ மேன்மையானவர்களாக இருந்தவர்கள். அவர்களை வைத்துத்தான் ஊழியமெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருந்தார். அப்படி இருக்க ஏன் மரியாளுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார் என்றார். முதல் பெண்ணாகி இருந்த ஏவாளிடம் பாம்பு கேட்டது, ஸ்திரியே, ஆண்டவர் இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ என்று அங்கே கேட்டது. அங்கே அந்த வஞ்சனை புது மொழிகளிலே பெண்ணிடம் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். பெண்ணிடம் பாம்பு கேட்டது என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்பொழுது முதல் பாவத்துக்கு காரணமாயிருந்த அந்த முதல் பெண்ணாகிய ஏவாளை ஏவாள் என்று கூப்பிடவில்லை சர்ப்பம், அவளை பெண்ணே, ஸ்திரியே என்றுதான் அழைத்தது. புது மொழிபெயர்ப்பிலே பெண்ணே என்று கொடுத்திருக்கிறார்கள். ஏன் ஏவாள் என்று அழைக்கவில்லை, பெண் என்று அழைத்ததோ அதே வார்த்தையை ஆண்டவர் இங்கே சொல்லி
புதிய வாழ்க்கையை கொடுக்க போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, புதிய ஜீவனை கொடுக்க போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த பெண்ணின் வழியாக ஒரு சாபமும் பாவமும் உள்ள நுழைந்தோ அதே மாதிரி ஒரு பெண்ணிடம் பெண்ணே என்று ஆண்டவராகிய பேசுகிறார். பழைய மொழிபெயர்ப்பிலே சிறிய என்று சரியான ஒரு விளக்கத்தோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். கூப்பிட்டு அழைக்கிறார். தோட்டக்காரனை நினைத்துதான் அவர் பார்க்கிறார். அதற்கு பின் தான் அவர் இயேசுநாதர் என்பதை அறிந்து விடுகிறார். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானதே, ஏன் தோட்டம் என்று வந்தது, ஏன் தோட்டக்காரன் என்று வந்தது, ஏன் பெண்ணிடம் முதலில் பேசினார் என்ற காரியத்தை பார்த்தோம். இதற்கு மேலாக மரியா அதிகாலை வேளையிலே இருட்டோடு தைரியமாக சென்றாள். யாரெல்லாம் இயேசுவை அதிகாலை வேளையிலே இருட்டோடு தனிமையில் சந்திக்க செல்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் அருளாளர் இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்றும் இன்னும் ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு உயிர்த்தெழுதல் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நாளிலுமாக அதிகாலை வேளையிலே தனிமையிலே அருளாளர் இயேசு கிறிஸ்துவை இருட்டோடு சந்திக்க புறப்படுவதாக நாம் இருப்போம். சத்தியத்தை அறிந்தவர்களாக மட்டுமல்ல, அதை செயல்படுத்துவதாக இருக்கும்படி இயேசு நம்மை அழைக்கிறார். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு வாரம் ஒரு குறிஞ்சிலே உங்களை அடுத்த வாரம் சந்திப்போம்.